வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலதேவன் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா நவீன கவிஞர்கள். அதாவது நம்ம நூலாசிரியர்கள் பார்த்துருப்பீங்களா தமிழில். இது வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். என்ன அப்படின்னா பழைய புலவர்கள், சரிங்களா, அவங்கள தனியாக விட்டுருங்க. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய பாரதியாருக்கு பின்னாடி வந்த அந்த நவீன கவிஞர்கள்லேருந்து இப்போலாம் கேள்விகள் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. பழைய புலவர்கள்ட்டேருந்து கேள்விகள் வருது, பட் அதை விட அதிகமான கேள்விகள் இந்த நவீன கவிஞர்கள்ட்டேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம இதில் தனியாக ஒரு 31 பேர் இதில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ரைட். இப்போ என்ன பண்ணுறோன்னா நூலாசிரியர்கள் இந்த பழைய கவிஞர்கள் புலவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற கவிஞர்களை புது கவிஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சரிங்களா. ரைட். இதில் முதல்ல பார்க்கக்கூடியது வந்து முகமது ரபி. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலை எழுதியவர் யார் அப்படிங்கிறது போன டெட்டு கேள்வி, சரிங்களா. அப்போது அந்த டெட்டு கேள்வி வச்சு தான் நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த நவீன கவிஞர்களை எடுத்தோம். இன்னும் இருக்காங்க, அடுத்த ஒரு வீடியோவில் அதில் அவங்க நம்ம போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் தான் இவங்களை நம்ம பார்க்க போகிறோம். முகமது ரபி அப்படின்னு இயற்பெயர் கொண்ட இவருடைய பேர் வந்து நாகூர் ரூபி அப்படின்னு சொல்கிறது. அதாவது நாகூர் ரூமி அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1980களில் பார்த்தீங்கன்னா கணையாளி அப்படின்ற இதழில் எழுத ஆரம்பிச்சிருப்பார். இவருடைய நூல்கள் பாருங்கள், இந்த மீச்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம் அப்படின்ற இதழ்களில் இவருடைய படைப்புகள் வெளிவந்திருக்கு. இதழ்களில், சரிங்களா. அது இது நூல்களில், இது இதழ்கள். அடுத்தது பாருங்கள், நதியின் கால்கள், ஏழாவது சுவை, சொல்லாத சொல் அப்படின்னு இந்த 3 கவிதை தொகுதிகள். இது ரொம்ப முக்கியம். இந்த 3 கவிதை தொகுதிகள் வெளிவந்திருக்கு. இவருடைய நாவலில் இந்த டைம் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கவிதை தொகுதிகள்லேருந்து கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரி, மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுதிகள், இதுகளுடைய சேர்ந்து கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற நாவலையும் இவர் படைச்சிருக்காரு அப்படிங்கிறது இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்தவர் பார்த்திங்க அப்படின்னா கு அழகிரிசாமி, சாரின்னு போட்டிருக்கு, அழகிரிசாமி அப்படிங்கிறது இதில் இது டைப்பிங் மிஸ்டேக். நீங்கள் கொஞ்சம் அப்படி திருத்திக்கோங்க. எழுதும்போது அந்த ஸ்பீடில் ஒரு சிலது தவறாக இல்லைங்களா. அதில் கு அழகிரிசாமி அப்படிங்கிறது நீங்கள் அவருடைய பேர் வந்து ஓகே இப்படி வச்சுக்கோங்க. இதில் என்னென்னா அழகிரிசாமி இவர் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணி, கவர்மெண்ட் வேலையை உதறிட்டு முழுசாக எழுத்து பணி வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி செஞ்சவர். இவருடைய ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா மென்மையான நகைச்சுவையும் ஒரு சோகமான இலையும் ததும்ப கதைகளை படைக்கிறது இவர் வந்து ரொம்ப ஃபேமஸானவர் அப்படின்னு சொல்லப்படுது. கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் கீராவுக்கு இவர் எழுதின கடிதங்கள் இலக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கு அழகிரிசாமி பல இதழ்களில் வேலை பார்த்துருக்காரு, சரிங்களா. மலேசியாவில் இருக்கிறப்ப அங்கே இருக்கிற படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சியும் கொடுத்துருக்காரு, சரிங்களா. ரைட்டு. இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். மூணாவதாக பார்த்தீங்கன்னா இவர் தான். இவர்கிட்ட இருந்து அடிக்கடி கேள்விகள் நிறைய எடுத்துகிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும், சரிங்களா. ஏன்னா இவருடைய நூல்கள் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். தென் தமிழ் தமிழ் செட்டு இதழ்கள் வழியாக தமிழ் உணர்வை உலகம் முழுவதும் பரப்பின பெருமை துரைமாணிக்கம் என்கின்ற பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருக்கு சேரும். இயற்பெயர் துரைமாணிக்கங்க. இவர் வந்து என்னென்னா இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், புரியுங்களா, பள்ளி பறவைகள். இந்த நூல்கள் மட்டும் இவர்கிட்ட இருந்து படிச்சுக்கோங்க. நம்ம நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் இருக்கும், அதெல்லாம் படிக்காதீங்க. இது மட்டும் தான் நமக்கு புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய நூல்கள். இதை மட்டும் மெயின் வச்சுக்கோங்க, சரிங்களா. இந்த மாதிரியான நூல்களை இவர் படிச்சிருக்காரு. இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், தேவனைய பாவனார். இவர்கிட்ட நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா மொழி ஞாயிறுன்னு அழைக்கப்படுபவர் இவர் தான். சொல்லாய்வு கட்டுரைகளில் அந்த நூலில் இருக்கிற அந்த தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை பாருங்கள், இதில் அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்கூடிய ஒரு தகவல். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் இவர் தான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்குனராக இருந்தவரும் இவர் தான், சரிங்களா. இதெல்லாம் இவருடைய சிறப்பு. உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராகவும் இருந்திருக்காரு, இவருடைய ஸ்பெஷல். நெக்ஸ்ட் பாருங்கள், அஞ்சாவதா தமிழ் அழகனார். சந்த கம்பெனி அப்படின்ற சொல்லப்படக்கூடிய தமிழ் அழகனுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா சண்முக சுந்தரம் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். இலக்கண புலமை, இளம் வயசுலேயே செய்யுள் இயற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படிச்சிருக்கார். இது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. ஸோ 12 சிற்றிலக்கிய நூல்கள். அடுத்ததாக எழில் முதல்வன் அப்படிங்கிறத வச்சு நான் பார்க்க போகிறோம். இவர் எழுதின புதிய உரைநடை அப்படின்ற நூலில் இருக்கக்கூடிய உரைநடையின் அணிநலன்கள் அப்படின்ற கட்டுரையுடைய சுருக்கம் தான் இது, சரிங்களா. நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற போர்ஷன். மா ராமலிங்கம் அப்படின்ற எழில் முதல்வன் பார்த்தீங்கன்னா மாநில கல்லூரியில் படித்து அங்கேயே பேராசிரியராக வேலை பார்த்தவர் இவர். இது அவருக்கு ஒரு ஸ்பெஷல். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம், இதில் எல்லாம் தமிழ் துறை தலைவராக வேலை செஞ்சுருக்காரு. மரபு கவிதை, புது கவிதை படிக்கிறதுல இவருக்கு ரொம்ப வல்லவர், மிக சிறப்பான வல்லவர்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுது. இதில் பாருங்கள், இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய் அப்படின்னு பல நூல்கள் வந்து எழுதின பெருமை இவர் கொண்டு. புதிய உரைநடை அப்படின்ற இங்கே பாருங்கள்,
கீழே கொடுக்கல. அவரை பற்றின இன்னொரு தகவல் எக்ஸ்ட்ராவாக சொல்லிட்டேன். புதிய உரைநடை அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். சரிங்களா? அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா பா சிங்காரம். இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புயலிலே ஒரு தோணி, இது அடிக்கடி எக்ஸாம் கேட்டது தான். இந்த நூலுடைய ஆசிரியர் பா சிங்காரம். என்னன்னா, இவர் இந்தோனேஷியாவில் இருந்தப்போ தென்கிழக்கு ஆசிய போர் ஆரம்பிச்சிருக்கும். அந்த சூழலில் மலேசியா, இந்தோனேஷியா அந்த பகுதியில் நடக்கிறதா இருக்கக்கூடிய கற்பனை படைப்பு இந்த புதினம். அதில் கடல் குத்து அப்படின்ற ஒரு அத்தியாயத்துடைய சுருக்கப்பட்ட பகுதியை நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. பா சிங்காரம் பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி இந்த ஊரை சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேஷியா போனார். மறுபடியும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் வேலை பார்த்தாரு. இவர் அன்றைய சூழ்நிலையில் அவருடைய சேமிப்பு பணமாக வச்சிருந்த 7,50,000 லட்சம் ரூபாய், இன்றைக்கி அது எவ்வளோ பெரிய பணம், அவர் காலகட்டத்தில் 7,50,000 லட்சம் ரூபாய் மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்காக கொடுத்தார். இது ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. அடுத்து கி ராஜநாராயணன். இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, இவர் 20க்கும் மேற்பட்ட நூல்களை படிச்சிருக்காரு. இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி, இவருடைய ஸ்பெஷல் அப்படின்னால நாராயணன் ராஜநாராயணன், கரிசல் வட்டார செய்தி அந்த பேர் தான் டக்கு மெயினுக்கு வரும். கரிசல் அப்படின்றது சொல்லகராதி அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருப்பார். இவர் தொடர்ந்து அந்த வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள்னு சொல்லக்கூடிய அந்த கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு எழுத்துலகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கி ரா அப்படின்னு சொல்லப்படுறவர். இவருக்கு ஒரு ஸ்பெஷல். இவருடைய இந்த கோபல்ல கிராமம் அப்படின்ற புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்றது. ஆசிரியத்தினுடைய சொந்த ஊரான எடைசெவல் மக்களுடைய வாழ்வியல் காட்சிகளை கற்பனையும் புகுத்தி இந்த நூலை படிச்சிருப்பாரு. இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது இந்த நூல் அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 1991 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது இவருக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஸ்பெஷல். அடுத்ததாக நம்ம போயிடலாம் கமலாலயன். 9வதாக அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வே குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக வேலை செஞ்சவர் இவர். புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண் கூட, அதாவது அவர் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், ஒரு அந்த கதாபாத்திரம்னா ஒரு புக்கு, ஒரு சின்ன பெண், இவங்க கூட வாழ்க்கை நெடுக பேசிகிட்டே வர்ற மாதிரி இவர் அவருடைய படைப்பை வச்சிருப்பார். உனக்கு படிக்க தெரியாது அந்த 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 என்ன சொல்றது அந்த தலைப்பு, அந்த நூலுடைய பேர் உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அடி, பிற்காலத்தில் சமையல் செஞ்சுட்டு பொது இடங்களில் பாட்டு பாடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து குப்பை கொட்டுற இடத்துல ஒரு பள்ளியை உருவாக்கிறதுக்காக காரணமாக இருந்திருக்கு. உலகம் பூராவும் மூளை முடுக்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு குரலாக இருந்தவங்க தான் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க. இவங்க தான் அந்தளவுக்கு இந்த மாபெரும் கல்வியாளருடைய வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற தலைப்பில் நூலாக படைச்சிருக்காரு நம்ம கமலாலயன். இது அவருடைய ஸ்பெஷல். அடுத்து பாருங்கள் உமா மகேஸ்வரி. கவிஞர் உமா மகேஸ்வரி. இவங்க மதுரை மாவட்டத்தில் பிறந்தவங்க. இப்போ தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை அப்படின்னு கவிதை தொகுதிகளை, இந்த பேர்கள் படிக்கிறது பெருசில்ல, அது வந்து கவிதை தொகுதிகள் பண்ணணும் சரிங்களா. அந்த கவிதையா இல்லை அது நாவலா சிறுகதையா புதினமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து 11வதாக சா கந்தசாமி. மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிறந்தவர் அப்படின்றது அவருடைய ஃபஸ்ட் இது எடுத்துமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் எழுதின சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகத்தில் ரொம்ப ஃபேமஸானவர் இவர் தான். விசாரணை கமிஷன் அப்படின்ற புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது அவர் வாங்கியிருப்பார். தக்கையின் மீது 4 கண்கள், அது பாருங்கள், அது வரிசை கீழே எழுதியிருப்போம். தக்கையின் மீது 4 கண்கள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் அப்படின்ற ஒரு கதை இருக்குது. பாய்ச்சல் அப்படின்ற ஒரு கதை அதுக்குள்ளே சிறுகதையே இருக்கும். சுடுமண் சிலைகள் அப்படின்ற குறும்பணத்திற்காக அனைத்துலக விருதை வாங்கியிருப்பார். 150க்கும் மேற்பட்ட சிறு கதைகளை எழுதியிருப்பார். 11க்கும் மேற்பட்ட புதினங்கள் எழுதியிருப்பார். தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இவர் எழுதின புதினங்கள்னு சொல்லப்படுது. அடுத்தது கூப்பா ராஜகோபாலன். இவர்கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா, கூப்பா ராஜகோபாலன் இவர் வந்து ஏர் புதிதா அப்படின்ற கவிதை கூப்பா ராவோட படைப்புகள். ஏர் புதிதா எடுத்துமே ஏர் அப்படின்னால கூப்பா ரா அப்படின்னு மெயிலில் வந்துடும். 1902 கும்பகோணத்தில் பிறந்தவர். தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி, பாரதனே வரும். தமிழ்நாடு கிராமம் பாருங்கள், கிராம ஊழியன். சரி, தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் அப்படின்ற இது ஒரு ஷார்ட் ஃபார்மாக அது வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கிராமத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ கிராம ஊழியன் அப்படின்ற இதழ்களில் ஆசிரியரை வேலை பார்த்தவர். இவருடைய மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய படைப்புகள் நூல்களாக தொகுத்து வச்சுருந்துருப்பாங்க, கொண்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக சொல்லப்படுறது பார்த்திங்கன்னா தீசோ வேணுகோபாலன் அப்படின்னு சொல்லுது. கோடை வெயில் ஆரம்பிப்போம். என்ன அப்படின்னா கோடை வெயில் அப்படின்ற தொகுப்பில் இருக்கிற கவிதை ஒன்று நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருப்பாங்க. இவர் திருவையாற்றில் பிறந்தவர். மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியர் வேலை பார்த்தவர். எழுத்து காலகட்டம் இருந்துச்சு பாருங்கள், அந்த எழுத்து இதழ் காலகட்டம், அந்த காலத்துடைய புது கவிஞர்களில் ஒருத்தர்னு சொல்லப்படுது. இவருடைய இன்னொரு கவிதை தொகுப்பு பார்த்திங்கன்னா மீட்சி விண்ணப்பம் அப்படிங்கிறது இவருடைய இன்னொரு கவிதை தொகுப்பு. அடுத்து பாருங்கள் ஈரோடு தமிழன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. இவர் எழுதின தமிழோவியம் அப்படின்ற நூலில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை தான் நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க.
இந்த கவிதையை பற்றி முன்னுரையில் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். எவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்கள் இது. அது மட்டும் இல்லாமல் இவர் புது கவிதை மட்டும் கிடையாதுங்க. அதாவது அப்புறம் அந்த பூவின் மலர்ச்சி நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்கிறது, ஹைக்கூ, சென்ட்ரியூ, லெமரைக்கூ அப்படின்னு புது வடிவங்களில் கவிதை நூல்கள் கொடுத்துருப்பார். இவருடைய அந்த வணக்கம் வள்ளுவ அப்படின்ற அந்த நூலுக்கு, கவிதை நூலுக்கு 2004 சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க. தமிழனுடைய கவிதைகள் தமிழக அரசுடைய பரிசு வாங்கின நூல்னு சொல்லப்படுது. இவருடைய கவிதைகள் ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் அப்படின்னு பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் தமிழ் ஒளி. இவரை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், புதுவையில் பிறந்தவர். அதாவது பாரதியாரோட வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் இருந்தவர் இவர். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்குனவர். அதாவது இவருடைய நூல்கள்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நிலைப்பற்ற சிலை, வீராய் அப்படியே சிலை மாதிரி நின்று இருக்கு. நிலைப்பற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், அதேமாதிரி மே தினமே வருக சொல்கிறது, மே தினம் வெயில் கிழமை வருக, கண்ணப்பன் கிளிகள், குவிப்பட்டி, இதெல்லாம் சொல்லலாம், தமிழர் சமுதாயம், அப்புறம் மாதவி காவியம் அப்படின்னு இவருடைய படைப்புகள் வந்து ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கந்தர்வன். இவருடைய இயற்பெயர் வந்து நாகலிங்கம். கந்தர்வன் இயற்பெயர் நாகலிங்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். தமிழ்நாடு அரசுடைய கருவூல கணக்குத்துறையில் வேலை பார்த்தவர். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன், இதெல்லாம் வந்து இவருடைய சிறுகதை தொகுப்புகள்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை. இவர் பார்க்க தான் பேர் தாங்க குழந்தை மாதிரி, ஆனால் ராவண காவியம் மிகப்பெரிய ஆளை பற்றின நூலில் எழுதியிருப்பார். 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பெரும் காப்பியம் வந்து ராவண காவியம் சொல்லப்படுது. இந்த நூல் தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பலபுரி காண்டம், போர்க்காண்டம் அப்படின்னு 5 காண்டங்கள் 3100 பாடல்கள் கொண்டது. ஸோ இது அப்படியே ஒரு ரைமிங்கோட மைண்டில் வச்சுக்கோங்க. தந்தை பெரியோடைய வேண்டுகோளுக்காக 25 நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாருங்க. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இது. நம்ம 25 நாளில் திருக்குறளையே படித்து முடிப்புமாங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? அதாவது மனப்பாடம் பண்ணி முடியுமா? முடியாது. யாப்பதிகாரம், தொடையதிகாரம் அப்படின்னு 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படிச்சிருக்காரு. இதுதான் அவருடைய ஸ்பெஷல். அடுத்து பாருங்கள், தி ஜானகிராமன். இவரை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா தஞ்சை முன்வாசனை. அதாவது தஞ்சை முன்வாசனையோட கதைகளை படைக்கிறவர் இவர். வடமொழி அறிவு, சிறந்த இசை அறிவு இவர்கிட்ட இருக்குது. வடமொழினாலும் உங்களுக்கு தெரியும் சமஸ்கிருத நாலேஜ், அப்படி சிறந்த ஒரு நல்ல ஸ்பெஷலான இசை நாலேஜ் இருக்கும். ஸோ இருக்கிற இவருடைய கதைகள் பார்த்திங்கன்னா மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாழி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்வி, இந்த இதழ்கள்லாம் பார்த்திங்கன்னா இவருடைய இது வெளிவந்திருக்கும். இவர் ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை வந்திருக்கும் பாருங்கள். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை அப்படின்ற கோட்பாட்டை கொண்டவர் இவர். தமிழ் கதையுலகம் நவீனமயமாகிறது வந்து இவருடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லப்படுது. செய்தி அப்படின்ற சிறுகதை, செய்தி அப்படின்ற அந்த சிறுகதை சிவப்பிரக்ஷா அப்படின்ற தொகுப்பில் வந்திருக்கு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நா. பிச்சமூர்த்தி. இவரை பற்றி தகவல், புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர். பாரதிதாசனுடைய வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதையை படைக்கிற முயற்சியில் நா. பிச்சமூர்த்தி ஈடுபட்டார்னு சொல்லப்படுது. புது கவிதையை இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, பாருங்கள் இந்த வார்த்தைகள் பாருங்கள், கட்டுக்குள் அடங்கா கவிதை அப்படின்னு பல பேர்களில் இவர் சொல்கிறார். நா. பிச்சமூர்த்தி அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து பாருங்கள், ஆரம்ப காலகட்டத்தில் வழக்கறிஞர் வக்கீலாகவும் இருந்திருப்பார். அப்புறம் இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் வேலை பார்த்துருப்பார். அனுமன் நவ இந்தியா இந்த இதழ்களுடைய துணை ஆசிரியராக இருந்திருக்கார். இவருடைய முதல் சிறுகதை பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கு பலி அப்படின்றது தான் இவருடைய முதல் சிறுகதை. சயின்ஸுக்கு பலி 1942 கலைமகள் இதழ் கொடுத்த பரிசு வாங்கினவர் இவர். பிக்ஷு, ரேவதி அப்படின்ற புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியிருக்கார். சரிங்களா, இது அவருடைய ஸ்பெஷல். அடுத்தது பாருங்கள், கல்யாண்ஜி, கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு வந்து என்ன ஸ்பெஷல், இவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம். வண்ணதாசன் அப்படின்ற பேரில் கதை இலக்கிய துறையில் வந்து என்ன சொல்லியிருப்பாருங்க, தன்னுடைய பங்களிப்பு செஞ்சுட்டு வர்றாரு. புலரி, முன்பின், ஆதி, அன்னியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு, இதெல்லாம் இவருடைய கவிதை நூல்கள்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அகமும் புறமும் அப்படின்ற கட்டுரை தொகுப்பு வெளிவந்திருக்கு. சரிங்களா, அகமும் புறமும் அப்படின்ற கட்டுரை தொகுப்பு. அதாவது பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள், சில பறவைகள் அப்படின்ற பேரில் வெளிவந்திருக்கு. கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்து வெளியிலும் சில பூக்கள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயரப்பறத்தல், பறக்கிறது, உயரப்பறத்தல், ஒளியிலே தெரிவது, வெளிச்சத்திலே தெரிவது அப்படின்னு இவருடைய சிறுகதை தொகுப்புகள் இருக்குது. ஒரு சிறு இசை அப்படின்ற அந்த கதை தொகுப்புக்காக இவருக்கு 2016 சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கேன். இது இவருடைய ஸ்பெஷல். அடுத்து பாருங்கள், 21ஆவதாக சுசமுத்திரம். இவர்கிட்ட நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னா திருநெல்வேலி மாவட்டம் தெப்பனம்பட்டியை சார்ந்தவர். வாடாமல்லி, பாலைப்புறா. மல்லி வந்து வாடாமல் இருக்குன்னு தண்ணி வேணும், அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக பாலை, தண்ணி இல்லாத ஏரியா. ஸோ வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை,
தலைப்பாகை, காகித உறவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய சிறுகதை தொகுப்புகள்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு கவிஞருடைய அந்த நூலுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா, உள்ள ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ற மாரியே இருக்கும். இவரு பாருங்க, வாடாமல்லி அப்படின்னா நல்ல தண்ணி இருக்கக்கூடிய பகுதி வரும். பாலைப்புறா சுத்தமா தண்ணி இல்லாத பகுதி. மண் சுமை 2 பக்கம் மண் சுமையா இருக்கும். அது தலையில சுமந்துட்டு போகும்போது. ஸோ தலைப்பாகை, காகித உறவு. ஸோ இதெல்லாம் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு அந்த பேர்கள்லாம். சரி, வேரில் பழுத்த பலா அப்படின்ற அந்த புதினம் சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி குற்றம் பார்க்கில் அப்படின்ற சிறுகதை தொகுதி தமிழக அரசுடைய பரிசையும் வாங்கியிருக்கு. சரியா? இது இவர்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான தகவல். நெக்ஸ்ட் பாருங்க, சு. வில்வரத்தினம். சு. வில்வரத்தினம். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய புங்குடு தீவில பிறந்தவர் இவரு. இவருடைய கவிதைகள் மொத்தமா பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படின்ற தலைப்புல 2001ல தொகுத்திருக்காங்க. இவர் கவிதைகள் எழுதுற ஒரு நல்ல பாடக்கூடிய ஒரு திறமையும் இவர்கிட்ட இருக்கு. சரிங்களா? அடுத்ததா பாருங்க, ஆ. முத்துலிங்கம் அப்படிங்கிறவரு. இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இலங்கை யாழ்ப்பாணம். என்ன, இவரும் இலங்கையில இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்துல கொக்கு அப்படின்ற கிராமத்துல இவர் பிறந்தவர். பணி தொடர்பா தன்னுடைய வேலை சம்பந்தமா பல நாடுகளுக்கு டிராவல் பண்ணியிருப்பார் இவர். இன்னைக்கு வந்து தற்போதைய சூழ்நிலை கனடாவில் இருக்காருன்னு சொல்லப்படுது. அடுத்து அக்கா மகாராஜாவின், அதாவது மகாராஜாவின் அப்படிங்கிறது பேரு. இது டைப்பிங் மிஸ்டேக்ல மகாரான்னு இருக்கு. மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம் அப்படின்னு பல சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருப்பாரு. வம்ச விருத்தி அப்படின்ற அந்த சிறுகதை தொகுப்புக்காக 1996ல் தமிழ்நாடு அரசுடைய முதல் பரிசு வாங்கியிருப்பாரு. அடுத்து வடக்கு வீதி அப்படின்ற அந்த சிறுகதை தொகுப்புக்காக 1999ல் இலங்கை அரசுடைய சாகித்ய பரிசையும் வாங்கியிருப்பார். சரியா? அடுத்து அழகிய பெரியவன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அழகிய பெரியவன் அரவிந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய இயற்பெயர் இது. இவர் வந்து வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டியை சேர்ந்தவர். அழகிய பெரியவன். இவருடைய இயற்பெயர் அரவிந்தன். தகப்பன் கொடி புதினத்துக்காக 2003ல் தமிழக அரசுடைய விருது வாங்கியிருப்பாரு. குறடு நெறிக்கட்டு, இதெல்லாம் அவருடைய ஸ்பெஷல். குறடு நெறிக்கட்டு அப்படின்ற அந்த சிறுகதை தொகுப்புகள். அப்புறம் உனக்கும் எனக்குமான சொல், அரூப நஞ்சு, இதெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த பேர். இந்த மாதிரி கவிதை தொகுப்புகள் வந்து இவர் பண்ணியிருப்பார். மீள்கோணம், அப்புறம் பெருகும் வேட்கை அப்படின்ற கட்டுரை தொகுப்புகளும் இவருடைய படைப்புகள் சொல்லப்படுது. அடுத்த பாருங்கள் பிரமிழ். இவர் வந்து சிவராமலிங்கம், அதாவது பிரமிழ் இவருடைய இயற்பெயர் சிவராமலிங்கம். இலங்கையில் பிறந்தவர். இவர் பானுசந்திரன், ஆருப் சிவராமு, தருமு சிவராம் அப்படின்ற பல புனைப்பெயர்களை எழுதியிருப்பார். சரிங்களா? இது அவருடைய ஸ்பெஷல். லங்காபுரி ராஜா அப்படின்ற அந்த சிறுகதை தொகுப்புகளும் எழுதியிருப்பார். நட்சத்திரவாசி அப்படிங்கிற அந்த நாடகம் எழுதியிருப்பார். வெயிலும் நிழலும் அப்படின்ற கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த பாருங்க, 26வதாக ஆபிரகாம் பண்டிதர். இவருக்கு என்ன ஸ்பெஷல்? அதாவது ஆபிரகாம் பண்டிதருக்கு தமிழிசை இயக்கத்தின் தந்தை அப்படின்னு போற்றப்படுபவர் ஆபிரகாம் பண்டிதர். தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாம்பவர் வடகரை அப்படின்ற சின்ன ஊரில் பிறந்தவர். சித்த மருத்துவத்தில் இவருக்கு இருந்த ஆர்வம் காரணமாக மக்கள் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா பண்டிதர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? சங்கீத வித்யா மகாஜன சங்கம், இது எக்ஸாமில் கேட்ட ஒரு ஏரியா இது. சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தன்னுடைய சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடுகள் நடத்தினவர் இவர். அவருடைய இசைத்தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிர்த சாகரம். 71 ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செஞ்சவர் ஆபிரகாம் பண்டிதர் அப்படிங்கிறது இவருடைய ஸ்பெஷல். அடுத்து பாருங்கள், சிசு செல்லப்பானாலே எழுத்து இதனுடைய ஆசிரியர். ரொம்ப பெரிய இது. ஏன்னா எழுத்துங்கிற இதில் வந்து எல்லா கவிஞர்களும் மேக்ஸிமம் ஃபேமஸான கவிஞர்களும் அங்கே எழுதியிருப்பாங்க. சிறுகதை, புதினம், விமர்சனம், அப்புறம் கவிதை, மொழிபெயர்ப்பு அப்படின்னு இந்த துறைகளில் நிறைய எழுதியிருப்பார். சந்திரோதயம், சூரியோதயம் மட்டும் கிடையாதுங்க, சந்திரோதயம். சரிங்களா? தினமணி அப்படின்ற இதழ்களில் வந்து இவர் உதவி ஆசிரியராக வேலை பார்த்துருப்பார். எழுத்து இதில் தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் இவர் தான். இவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள் பார்த்தீங்கன்னா வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம், PS ராமையவன் சிறுகதை பாணி, அப்புறம் தமிழ் சிறுகதை பிறக்கிறது அப்படிங்கிற இதெல்லாம் அவருக்கு சொந்தமான ஒரு தகவல்கள். இதில் இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இவருடைய சுதந்திர தாகம் இந்த நூல் பாருங்கள் 2001ல், இது புதினம். சுதந்திர தாகம் அப்படின்ற புதினத்துக்காக 2001ல் என்ன சொல்லுது அந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். அடுத்து பாருங்கள், இரா மீனாட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது 1970களில் எழுத ஆரம்பித்து நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதயநகரிலிருந்து, கொடிவிளக்கு அப்படின்னு பல கவிதை தொகுப்புகளை படிச்சிருக்காரு. இவர் பாண்டிச்சேரி ஆரோவில் வாழ்ந்துட்டு வர்றார். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியவர்னா பிரபஞ்சன் வைத்தியலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவருடைய இயற்பெயர் வைத்தியலிங்கம். இவர் 1995 இவருடைய வரலாற்று புதினம்னு சொல்லக்கூடிய அந்த வானம் வசப்படும் அப்படின்றதுக்காக சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருப்பார். அடுத்ததாக பாருங்கள், மதுசூதனன் ஆத்மானாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது மதுசூதனன் அப்படின்ற இயற்பெயர் கொண்டவர் ஆத்மானாம். காகிதத்தில் ஒரு கோடு இவருடைய முக்கியமான கவிதை தொகுப்பு. லா பாருங்கள், சிறப்புலா
ழா அப்படின்ற சிற்றிதழை நடத்தினவர். இவருடைய கவிதைகள் ஆத்மானம் கவிதைகள் அப்படின்ற பேரில் ஒரே தொகுப்பாக வந்திருக்கும். அடுத்ததாக 31வதாக ஒருத்தர் பார்க்க போகிறோம். சீனி, மயிலை சீனி வேங்கடசாமி. இவர் வந்து அப்படின்ற பேரில் ஒரே தொகுப்பு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த மயிலை சீனி வேங்கடசாமி அப்படிங்கிற இவருடைய முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னா, தமிழ் மொழியில் மறந்து போனதும் மறைந்து போனதுமான பாருங்க எவ்வளோ விஷயங்கள் தமிழில் இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை இவர் மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கணும். இவர் வந்து கட்டுரைகளுக்கு ஸ்பெஷலுங்க, கட்டுரைகள் நிறைய எழுதியிருப்பார். ஸோ இவர் எழுதின கட்டுரைகள் வந்து தமிழ் மொழியில் மறந்து போனதும் மறைந்து போனதுமான சிறப்பான சில செய்திகள் வந்து வெளியில் கொண்டு வந்து கொடுத்தவர் இவர் தான். அவர் எழுதின கட்டுரைகள் எல்லாமே புது புது செய்திகளை சொல்லியிருப்பார். அதாவது ராமேஸ்வர தீவு, உறையூர் அழிந்த வரலாறு, மறைந்து போன மருங்காப்பட்டினம், பாருங்கள் பேரை பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டுவன், மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், மூன்றாம் நந்திவர்மன், அப்படி இதெல்லாம் நூல்கள்ங்க. இவர் நமக்கு கொடுத்துருக்கிற நூல்கள் இதெல்லாம். அது அந்த அரசர்களுடைய பேர்லேயும் இருக்குது இந்த நூல்கள்லாம். இவருடைய களப்பிரர் கால தமிழகம் அப்படின்றது ஒரு ஆய்வு நூல். இவருக்கு மதுரை பல்கலைக்கழகம் 1980 பாருங்க தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற பட்டம் கொடுத்து பாராட்டியிருப்பாங்க. இவ்வளோதான் இந்த 31 நவீன கவிஞர்கள் பார்த்துருப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் மேலும் சில கவிஞர்களை பார்ப்போம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.